பாப்பா எவ்வளோ அழகாக காய்கறி கடையில் உட்கார வச்சிருக்காங்க பாரு. ஓ பொண்ணு அழுகுதுப்பா. ஜாக் மாதிரி தான் இருக்கு, ஜாக் இல்லை. இவ்வளோ பெருசு அப்படியே போகுது. உட்காந்துட்டியா? என்னோட காய வச்ச மாதிரி கூட்டிட்டு போய் ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துதா. டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ எஸ், நம்ம இப்போ வண்டலூர் ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி August 8 தான் என்னோடய பர்த்டே. பட் August 8 செலிப்ரேட் பண்ணாமல் 9th செலிப்ரேட் பண்ணுறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. எப்போவுமே வருஷம் சின்ன வயசுலேருந்தே லைக் என்னோடய சைல்டுஹுட் டேஸ் அண்ட் ஸ்கூல் டேஸ்லேருந்தே August 8 செலிப்ரேட் பண்ணாமல் 9th தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு சில வேலை இருக்கும், இல்லை டேடி வீட்டில் இருக்க மாட்டார், அண்ட் எனக்கு வந்து ஸ்கூலும் இருக்கிறதுனால அப்படியே வந்து இது பழக்கமாயிட்டு. பட் ஸ்டில் ஏன் இது கண்டினியூ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுனால நாங்கள் இன்றைக்கி வந்து ஜூக்கு போகிறோம். ஸோ ஜூக்கு போகிற பிளான் எதனால் சூஸ் பண்ணோன்னா ரயனுக்காக தான். பிகாஸ் பாஸ்ட் ஃபியூ டேஸ் ரயன் ஹஸ் பின் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் அனிமல்ஸ். ஸோ அங்கே போனால் அவன் வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றிக்கு நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நான் மட்டும் இல்லை, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் vlog என்னென்னா, நாங்கள் ஃபேமிலியே எப்படி என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஆல்சோ நேற்று வந்து என்னோடய பர்த்டே, பட் செலிப்ரேட் பண்ணல பிகாஸ் டியூட்டி அந்த மாதிரியான ஸ்கெடியூல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி நம்ம பர்த்டேவை தம்பிக்காகவே வண்டலூர் ஜூக்கு வந்தால் பிகாஸ் அவன் அனிமல்ஸ்லாம் பார்த்தா ஜாலியாக பழைய சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃபேமிலியை பார்க்கலாம். ஃபேமிலி வாங்கலாம். ஒயிட் தீம் சரி, எல்லாருமே ஒயிட் தீம். செம்ம வெயில், எந்த தைரியத்தில் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேனே தெரியல. அவன் ஏன் கேட்க பிடிங்க கீழே போட்டுருவான். Rayan, 5.5 years later we are back. Last time we came here was on February 14, 2021. ஸோ அந்த இமேஜஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. பட் இப்போது ரயனை கூட்டிகிட்டு வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Look, lion! 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 Dino-வா? அது நிக்குது. ரயன் நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தா உள்ளே வந்தால் கொஞ்ச நேரத்துல கீழே இறக்கி விட்டா அப்படி ஒரு அடம். கீழே இறங்கவே மாட்டேன், தூக்கி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக அடம் பிடிச்சேன். சரி ஓகே, போக போக சரியாயிடும் விட்டுட்டோம். இங்கே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு கிட்ஸோட பார்க் இருக்குது. ஸோ உங்களோட கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மறக்காம அங்கே விளையாட கூட்டிகிட்டு போங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு சூப்பராக நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டாச்சூஸை பார்த்து அடுத்து ஃபர்ஸ்ட் ரியலான ஒரு அனிமலை பார்த்ததுன்னா அது டீர் தான். அப்படியே வெளியில் க்யூட்டாக சுற்றிட்டு இருந்தது.
கீழே இறக்கி விடு கீழே கேப் இருக்கு சி டர் ஒண்ணுதான் இருக்கு. வெயில் நேரம்லாம் வெளியே வரவே வராது. சோகத்துல கீதம் பாடிட்டு இருக்கு. பாருங்க அங்க 2 பேர் பேசுறாங்க, இங்க ஒரு ஃபேமிலி பேசிட்டு இருக்கு. தோ 2 இருக்கு. குரங்கு நல்லா ஜாலியாக சுற்றி விளாட்றதுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்களே, ஆனால் அது இருக்கு ஏன் இவ்வளோண்டு சின்ன கேவ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது இருக்கிற சைஸ்க்கு அது இடம் பத்துமா பத்தாதானும் தெரியல. சரி, அது அதோட பிரச்சனை. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். வண்டி வருது. உள்ளே என்டர் ஆன கொஞ்ச நேரத்தில் கால் வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இன்னும் சரியாக வலிக்குது. இங்கேருந்து கிளம்பி போகும்போது யார் என்ன நிலமையில இருக்க போகிறோன்னு தெரியல. இங்கே கரடி இருக்கும். ஃபிஷ் டேங்க்குள்ள செட்டப்பா கேட்டுதா சங்கர்? நீங்களா கத்துனீங்க? ஆமா. இந்தியன் டீ ஃபால் இருக்கு. நடக்க சொன்னா 3 2 1. ஏய் வாவ் ரயான் லுக் ஹியர். நம்ம எவ்வளவு பெருசா பார்க்க வந்தோம். 3 2 1 வண்டி வருது. பண்ணாலும் பயபல நடக்க மாட்டோம். What is that? What is that? Hey, what is that? What is it? கேளு. கஜரி என்ன தங்கோ? என்ன தங்கோ? என்ன பண்ணு? What is this? What is it? சோகமா சொல்லாத. என்ன தங்கோ? மான் பாரு பட்டு. மான் மான் நாட்டுக்கோழியா? கருப்பு கருப்பு மற்றும் வெள்ளை மயில். கோழி இல்ல மயில். அது கோழியா? அங்க அவங்க என்னன்னா கோழின்றாங்க. சில்வர் பெர்சன்ட், கோல்டு பெர்சன்ட். அடிக்கிற வெயிலுக்கு அப்போவே சொன்ன ஸ்லீவ்லெஸ் வேணாம், பர்த்டே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவேன்னு ப்ரொடெக்ஷனுக்கு கையை பாருங்க. வெளியிலே ஒருத்தர் ஷோ காமிச்சுன்னு இருக்காரு. ரயான் ரயான் என் பாட்டில் கீழே வைக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த பாட்டில் மேலே வச்சு பாட்டில் Doody doody dum dum doody
உட்காந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் அங்கே உட்காந்துருந்தோம் ரெஸ்ட் ரூம் போகும்போது. வாத்தா அது வாத்து இல்லை நார. அங்கே பாரு வாத்தா இருக்கு. வெள்ளை நார் ஈஸ்டர்ன் ஒயிட். அங்கே ஒன்று நடந்து போயிட்டு இருக்கு. உண்மையா இருக்கா? அதோட விங்ஸ் வந்து பிரேக் ஆகி அப்படியே நடந்துருக்கோன்னு இது மழை அப்படியே எந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருக்குல்ல. மழை அதுதான் எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே நடந்து இருக்க மாதிரி. இந்தியா காட்டு மாடு. பாப்பா பாப்பா அவன் எங்க தூக்க சொல்றான். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல லயன் டைகர்லாம் வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு தெம்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் உட்காந்துருக்கோம். போடலாம் ஆட்டம் அறுத்துட்டு இல்லைம்மா. சின்னதுக்கெல்லாம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குமா? ஜெனிமா அங்கே வாட்டர் ஃபால் இருக்கு. அங்கே தான் சிங்கம் இருக்கு. ஆமாம் ஆமாம். அம்மா இல்லடா ஒன்று இதோ இருக்கு பாருங்க தனியா. அது ஒன்று இருக்குது. ரயான் என்னம்மா எனக்கு வீடியோ போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அவளால் முடியல. அதான் திருக்கடிச்சு ஓடுறா ஷால் எடுக்க. ஏண்டா இவ்வளோ நேரம் தெரியலையாடா வெயில்? கருப்பாயிட்டா ஜெனிமா. ஆமாம் ஸ்கின் கலர் தேஞ்சு தெரியுது. தெரியுமா? இது உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தா. கை இப்படி காட்டுறான் முதுகு. பார்த்தீங்களா? பேக் மாட்ட சொல்கிறான். உன்னையும் தூக்கிட்டு பேக் வேற மாட்டிக்கணும். மாட்டுமா நீ போய் பின்னாடி நீ இப்படி வந்து இருப்பாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். தண்ணிச்சாச்சு போங்க அப்படியே தயவு செஞ்சு அப்படியே போங்க. காட்டு விட்டு வெளில அப்படியே வந்துட்டு ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. பேக் வேணுமா? பேக் ஓப்பன். எஸ் குடு குடு குடு.
சீஸ். அது மம்மி ரெடி. கை எடுத்து விட்டுரு, போட மாட்டா விடு. சீஸ். பாப்பா இது யாரோ வீடியோ எடுங்க. சார் வீடியோ எடுத்துட்டு போனை கொடுத்துட்டாரு. ரயான் Ryan, please capture me that. Capture. Average lifespan of species. Squirrel 2 to 4 years. Yamma. ஆமா ஜாக் மாதிரி இருக்கு. ஜாக் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இவர் ரொம்ப நேரமாக வந்து அப்படியே சுற்றிட்டு கீழ்ப்பக்கமாகவே வந்து செடிக்குள்ளேயே பூந்து விளையாடிட்டு இருந்தார். பட் நான் போய் நின்ன செகண்டுக்கே கீழே இருந்து டக்குன்னு இன்னொரு பேரையும் கூப்பிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்னை பார்த்த மாதிரி உட்காந்துருச்சு. அதோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அப்படியே ஜாக் கோட்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி டிட்டோவாக இருந்தது. இந்த பேர் ஒரு விதமாக அழகாக இருக்குது. ஜாக் வந்து செம்ம அழகாக இருப்பான். நீங்களே இந்த ஃபோட்டோவில் கம்பேரிசன் பாருங்கள். ஜாக் தானே க்யூட்டாக இருக்கான். ஜாக் மாதிரி தான் இருக்கு. ஜாக் இல்லை போ. ஓ பொண்ணு அழுகுதுப்பா, அழுகுது பாப்பா. ஜாக் பார்த்த மாதிரி இருக்கான். ஜாக் மாதிரியே இருக்கானா. அது உட்காந்து பாரு, இன்னும் அழகா உள்ளார உட்காரலாம். இப்போ போஸ் கொடுத்தது. அது உனக்காக கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பாப்பா ஹே பாப்பா look at the roar. Dad. Roar. Tiger. Roar. The best climax is coming. இருட்டாகுதாங்க. இந்த இடம் அழகா இருக்குது. ஹெல்ப் பண்றேன். ஐயோ அவரு இப்படி ஏறனாலும் ஒரு ஆளு தேடி வைக்கணும். நான் எனக்கு தேடிதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவ்வளோதான் முடிச்சாரு. இதெல்லாம் சொன்னாரு. இப்படியா கால் வலி. இதோ ஜெனிமா மேல உட்கார்ந்து இருக்கு பாரு. ஜெனிமா அதை விட இங்க ஃப்ரண்ட்ல ஒரு நடந்து கட்டிட்டே வருது. என்னமா அந்த பக்கம் இருக்குது. உருமு
குழந்தைங்க கிட்ட வந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கழுத்து ஆயிடும். அப்படி அங்கே பாருங்க. காலை எவ்வளோ பெருசா இருக்கு. ஓ ஃப்ளமிங்கோ ஃப்ளமிங்கோ. பனிஷ்மெண்ட் கொடுத்தா சேர்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கு. ஐயோ இருங்க, ஃபுல்லாக கவர் ஆகல. எவ்வளோ அழகாக காய்கறி கூடையில் உட்கார வச்சிருக்காங்க பாரு. காயெல்லாம் நறுக்கி போட்டு கேரட்டு ரேடிஷ் என்னன்னு சொல்றது. கேரட்டு இந்தியன் ஸ்டார் டாடாய்ஸ். ஒரு வழியாக வந்ததுலேருந்து ரயன் மம்மி கிட்ட போவே இல்லை. இப்போதான் போயிருக்கான். இப்போ டைம் கரெக்டாக 4 o'clock ஆகும். இப்போ தான் மம்மிக்கிட்டே போயிருக்கான். 3 o'clock இல்லை, 4 o'clock. கிட்ட வந்துட்டு ஒரு வழியா எல்லாம் வணக்கம்டா. எங்க இருக்கு? ஐயோ தெரியவே இல்லை. எவ்வளோ பெரிய இடத்துல படுத்துட்டு இருக்காது. மேலே ஒன்று இருக்கு. இங்கே ஹோல் ஜூவில் நான் பார்த்ததுலேயே நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதே லயன், டைகர் அண்ட் தென் த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்னேக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணேன். பட் நான் வந்து பார்த்ததில் அந்தளவுக்கு எதுவுமே கிளியராக தெரியவே இல்லை. பிகாஸ் கிளாஸ் கொஞ்சம் ரொம்பவே டர்ட்டியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு சில ஸ்னேக்ஸ் வந்து வெளியவே இல்லை. அது எல்லாமே அதோட வீட்டுக்குள்ளே இருந்தது. லைக் ஸ்னேக்கோட வீடை வந்து நம்ம நெஸ்ட்டுன்னு சொல்லலாம், பரவ சொல்லலாம், பெட்டர் நான் வீடுன்னே சொல்கிறேன். அதோட வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு சரியாக கவர் பண்ணவே முடியல. பட் ஒரு சில ஸ்னேக்ஸ் மட்டுமே எனக்கு நல்லா வீடியோவுக்கு போஸ் கொடுக்கறது, டான்ஸ் ஆடுறது, அதோட அப்பியரன்ஸ் என்னது, அதோட பாடியெல்லாம் நல்லாவே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தது. நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்ததில் மைனஸாக இருக்கிறது இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் தொடச்சி நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்கன்னா வந்து பார்க்குற விசிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கிளியராக ஸ்னேக் தெரியும். அண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்க்கறது கொஞ்சம் வர்த்தபுளாக இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக எண்டுக்கு நம்ம வர போகிறோம். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தம்பி வந்து ரொம்ப நேரமாக ஆன்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். என்னதான் வந்து அந்த பீனட் பவுடர் வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றான் ஒரு குண்டு. ஆக்சுவலி சாப்பிடுங்க. இப்படி எனக்கு தெரியல. எடு அள்ளி அப்படியே வாயில போட்டுக்கிறான். ஆமா இது சாப்பாடு சாப்பிடல. காலையில இருந்து ஒரு டம்ளர் பால் குடிக்கல. பப்பு தின்றது. ஐயோ இரு, இரு அடிச்சு ஃப்ரெண்ட்ல இருந்து எடுமா, சைடுல இருந்து எடுமா. ஐயோ வயிறு இப்படி எல்லாம் பண்ணுது குழந்தை. உலக மகன் சாப்பிடு. நீங்க சாப்பிடாதீங்க, நான் சாப்பிடுறேன். காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல. பால் பாட்டிலும் பாதி. நீ சாப்பிடு. You eat. நீ ஆப்புடு. எறும்பு ஏறப்போது. அம்மா எனக்கு தாங்கம்மா. வேணாம். அச்சா அப்படியா அதான் ஆ
நான் இந்த இடத்துல இருக்க அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் வண்டு எறும்பு புழு பூச்சின்னு எல்லாரையுமே கவர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம பெரிய தலை எலிஃபண்ட். வா வராது இந்த பக்கம், அதனால பல்லாட்டி போட்டேன். ஏ பியா பாப்பா கேட்டுக்கா பூம்பா எப்படி அது கூப்பிடணும்? ஐயோ ஆடல. இது ஓடி வந்தது தானே இது. கால் கிட்ட வருங்க. இது பேக் வாங்குது. பண்ணு பண்ணு பண்ணு. குட். அங்க போணுமா? ஆஸ்ட்ரிச். கல்லுங்க திரும்பி நிக்குது. இங்கே 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 தெரியுதா? ஷிஷோ, இந்த நெட் இருக்கிறதுனால எதுவுமே கிளியராக தெரியுதா? அஷோ, எனக்கு இந்த கேமரா சரியா தெரியும். Squirrel monkey. This is their home. You are the guest. செம்மையாக இருக்குல்ல? நாங்கள் வண்டல்லர் ஜூ அடங்குய்யால வண்டலூர் ஜூவில் இருந்து நாங்கள் கிளம்புறோம். முடியுது இன்னைக்கு இந்த vlog. மார்னிங் ஒரு 11:40 ஒரு 12 அரௌண்ட் அந்த மாதிரி வந்திருக்கோம். இப்போது டைம் வந்து கரெக்டாக 5:40 ஆகுது. செம்மையாக நடந்தோம். கம்ப்ளீட்டாக வாக்கிங்கில் இருந்ததில் கால்லாம் பயங்கரமாக வலிக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணாமல் டயர்டு. எல்லாருக்குமே கால் வலிக்குது. இதில் பாவமே யார் தெரியுமா? கணேஷ் ஸ்வேதா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டதே கணேஷ் தான். ஏன்னா பாப்பா வந்து தூக்கியே வச்சுருக்கணும். யாருமே வந்து யார்கிட்டையுமே வரல. எங்களுக்கு 12, 1, 2, 3, 4, 5, 6 மணி நேரமாக கணே மட்டும் தான் தூக்கி வச்சுட்ருக்கானே நடந்துக்கிட்டே. இத்தனைக்கும் அவன் பேகும் மாட்டியிருக்கான். பேகு கரெக்டாக என்ன சொல்கிறான்னா, தம்பி மம்மி பேக் வச்சுருந்தா அந்த பேகு கொடுங்க, வீடியோவில் பார்த்துருக்கீங்க, பேகு கொடுங்க மாட்டணும்னு சொல்லிட்டு தம்பியும் தூக்க வச்சுருக்கணுமா. ஸோ பேக் இல்லாமலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு பேக்கையும் மாட்ட சொல்லிட்டான். அது செம்ம கஷ்டம் இல்லை. பட் ஹீ இஸ் கிரேட் டேட். அதில் வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது, இன்னொரு பக்கம் ப்ரௌடாக இருந்தது. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த சைடு பார்க்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் தம்பி இங்கெல்லாம் கூப்பிட்டு போய் கவர் பண்ணிடலாம். மிஸ் பண்ணது என்ன தெரியுமா? 2 விஷயம். ஒன்று ஜிராஃபி, 2, 3. ஒன்று ஜிராஃபி, இன்னொன்று பீகாக்கு, இன்னொன்று ஜீப்ரா. எப்படி இருந்ததுன்னா மங்களாக தூரமாக இருந்தது. பீகாக்கு ஓரளவுக்கு ஓகே. லாஸ்ட் ஃபைனலில் அதோட அந்த தோகையெல்லாம் விரிச்சிட்டு நிற்குது. பட் அந்த நெட்டுக்கு அந்த சைடு இருந்ததுனால கவர் பண்ண முடியல. பட் ஜிராஃபியும் ரொம்ப லாங்கில் இருந்ததுனால ஜூமும் பண்ணாலும் மாதிரி பாதி கழுத்து தான் தெரிகிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஜீப்ரா சைடு நாங்கள் போகவே இல்லை. ஸோ தம்பி இருந்ததுனால வேகமாக முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு. ஓகே, வீடியோ லென்த்தாக போதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட vlog நான் நல்லா கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இங்கே நிற்க சொன்னார்.